தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ராஜ்யம். வடகொரிய ராணுவ வீரர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்ட ரஷ்ய படைகள் காசா நிலப்பரப்பில் நடப்பது என்ன? இந்த விடயங்களுடன் பயணிக்கின்றது இன்றைய ராஜ்யம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இன்று குடியிருப்பு கட்டடம் ஒன்றின் அருகே குண்டுவெடிப்பு இடம்பெற்றுள்ளது. இதில் ரஷ்ய ராணுவத்தின் ரசாயன உயிரியல் மற்றும் கதிர்வீச்சு பாதுகாப்பு படைகளுக்கு தலைமை தாங்கிய இகோர் கிரில்லோவ் கொல்லப்பட்டார். மாஸ்கோவில் உள்ள ரியாஷின்ஸ்க் அவோனியாவில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தின் வாயிலில் எலக்ட்ரிக் ஷீட்டில் பொருத்தப்பட்ட வெடிகுண்டு வெடித்து சிதறியதில் இகோர் கிரில்லோவ் மற்றும் அவரது உதவியாளர் இருவரும் கொல்லப்பட்டனர். இதனை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்ய டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட புகைப்படங்களில் இடிபாடுகளால் சூழ்ந்த கட்டிடத்தின் உடைந்த நுழைவாயில் மற்றும் பனிப்படலத்தின் மீது கிடந்த இரத்தக்கரை படிந்த 2 உடல்கள் கிடைக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை உக்ரைன் மீண்டும் பயன்படுத்தியதாக அந்த நாட்டு நீதித்துறை அதிகாரிகள் கிரில்லோவ் மீது சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது இந்த கொலை அரங்கேறி இருக்கின்றது. இகோர் கிரில்லோவ் கொல்லப்பட்டதற்கு உக்ரைன் தான் காரணம் என்று கீவ் உள்துறை வட்டாரத்தில் இருந்து தகவல் வந்துள்ளதாக ஃபைனியஸ் டைம் இதழ் கூறுகின்றது. உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சான SBU இந்த கொலைக்கு பின்னால் இருப்பதாக அந்த தகவல்கள் கூறுகின்றது. ஜெனரல் ஒரு போர் குற்றவாளி என்றும் எனவே அவர்தான் இலக்கு என்றும் உக்ரைன் கருதுவதாக கூறப்படுகின்றது. மறுபக்கத்தில் ரஷ்ய வீரர்களை தவறாக எதிரிகள் என நினைத்து அவர்களை நோக்கி வடகொரிய வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கின்றார்கள். நோட்டோ அமைப்பின் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. அந்த நாட்டின் மீது ரஷ்யா 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் படையெடுத்தது. இந்த நிலையில் போர் தொடுத்து 2 ஆண்டுகள் ஆகியும் இரு தரப்பிலும் அமைதி பேச்சுவார்த்தையில் பலன் ஏற்படவில்லை. போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியிலும் தோல்வியை முடிந்தது. உக்ரைனுக்கு எதிரான போரில் 10,000 வடகொரிய வீரர்களை அனுப்ப ரஷ்யா திட்டமிட்டுள்ளது என அமெரிக்க குற்றச்சாட்டாக கூறியிருந்தது. அது உண்மை என அடுத்தடுத்து தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இந்த போரில் ரஷ்ய படை வீரர்களை அதன் கூட்டணி நாடான வடகொரியாவின் வீரர்களை தவறான புரிதலால் சுட்டுக் கொன்ற அவலம் நடந்திருக்கின்றது. குருக்ஸ் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்யும் முனைப்பில் ரஷ்ய படைகள் ஈடுபட்டு வந்தன. ஆனால் அதனால் எதிரி படைகள் எளிதில் வெற்றி கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் ரஷ்ய படையினரின் உதவிகளை சரியாக புரிந்து கொள்ள முடியாத சூழலில் வடகொரியா வீரர்கள் இருந்திருக்கின்றார்கள். இதனால் ரஷ்ய வீரர்களை தவறுதலாக எதிரிகள் என அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். அவர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடும் நடத்தி இருக்கின்றார்கள். இதில் ரஷ்ய வீரர்கள் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார்கள். ரஷ்யாவுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டுமே முக்கிய சவால் என்றில்லாமல் உக்ரைனுக்கு வடகொரிய வீரர்களை அழைத்து வந்ததில் பல சவால்களை சந்தித்து வருகின்றது. அதில் உத்தரவுகளை வீரர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத இந்த விடயமும் அடங்கும். மறுமுறையில் வடக்கு காசாவை முற்றுகையிட்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அல் அலி அரப் மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஒரு டாக்டர் உட்பட 16 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கானோர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் அவர்களில் சிலரை இஸ்ரேல் மீது மீதமுள்ளவர்களையும் மீட்கும் முயற்சியாக தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் வடக்கு காசாவை முற்றுகையிட்டு இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. இதில் அல் அலி அரப் மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஒரு டாக்டர் உட்பட 16 பேர் பலியாகியிருக்கின்றார்கள். இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையால் ஃபெய்த் ஹானூன் பெய்த்லாஹியா மற்றும் ஜவாலி ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் பசிப்பட்டினியால் அவதிப்படுகின்றார்கள். 70 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல் இந்த பகுதியை ஆக்கிரமித்து தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளது. இதனால் ஐநாவிப்பால் நிவாரண பணிகளை மேற்கொள்ள முடியாத சூழல் உள்ளது. அதன் கோரிக்கையை இஸ்ரேல் மீண்டும் நிராகரித்தும் உள்ளது. காசா மீது நடத்தப்பட்டு வரும் இஸ்ரேலின் இந்த தாக்குதலால் இதுவரை 45,097 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தும் இருக்கின்றார்கள். 1,07,244 பேர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் நிலையில் சிரியாவில் பசார் அல் அசாத் அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்றிய கிளர்ச்சி குழு கலைக்கப்படும் என அந்த குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார்.
சிரிய கிளர்ச்சி குழு கலைக்கப்படும், அதன் உறுப்பினர்கள் சிரிய ராணுவத்தில் இணைக்கப்படுவார்கள் என HTS அமைப்பின் தலைவர் அகமது அல் அசாரா தெரிவித்துள்ளார். அனைவரும் சட்டத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள். பல்லின சமூகத்தை கொண்ட நாட்டில் ஐக்கியம் ஏற்படுவதும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். சிரிய ஐக்கிய தேசியமாக தொடர வேண்டும் என தெரிவித்துள்ள அவர் சமூக நீதி நிலவர வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். யுத்தத்தினால் இடம்பெற்ற சிரிய அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்ப வேண்டும் என்றால் சிரியா மீதான சர்வதேச தடைகள் நீங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் சர்வதேச மட்டத்திலிருந்து பல்வேறுபட்ட அழுத்தங்கள் மற்றும் நெருக்கடிகளை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நாடுகள் ஏற்பட்டுள்ள அதிகார போட்டி காரணமாகவே பல்வேறுபட்ட நெருக்கடியாக சூழ்நிலைகளும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் கிழக்கு நாடுகள், சோவியத் நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகளிடையே பல்வேறுபட்ட நெருக்குவாரங்கள் சந்திக்க நேரிட்டுள்ளது. ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு நாடுகளுக்கிடையே போர் நடைபெறுகின்றது. இதன் காரணமாக அப்பாவி பொதுமக்கள் லட்சக்கணக்கில் பலியாகி இருக்கின்றனர் என்பதும் வேதனைக்குரிய விடயம். என்னதான் நடக்க போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.